கதகளு கதகளு நிஜமான கதகளு. அர்ஜுன் மாமா சொல்றீங்க இன்னைக்கு கிளம்புறீங்களா ஹைதராபாத்கா? ஆமா சரோ. ஏன் மாமா இது நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லல? முன்னாடியே சொல்லியிருந்தா நீயும் எங்க அம்மா மாதிரியே என்ன போக விடாம ஏதாவது செஞ்சு தடுத்திருப்ப. அதான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. போங்க மாமா, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? கஷ்டப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல சரோ. என்ன உனக்கு நான் ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். என்ன மாமா? அம்மா கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி பேசிட்டேன். என்ன மாமா சொல்றீங்க? நிஜமாவா? அத்தை என்ன சொன்னாங்க? அம்மாக்கும் சம்மதம் தான். அப்பா கிட்ட கூடிய சீக்கிரம் பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நான் ட்ரைனிங் முடிஞ்சு வந்த உடனே நமக்கு கல்யாணம் நடந்துடும். நீ ஒன்னும் கவலைப்படாத. சரி மாமா. சரி, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். கிஃப்டா? என்ன கிஃப்ட் மாமா? ஒரு நிமிஷம். வாவ், ரொம்ப அழகா இருக்கு அர்ஜுன் மாமா. இது என்ன ஒரிஜினல் டைமண்டா? ஆமா சார், ஒரிஜினல் டைமண்ட் தான். உனக்காக என்ன வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் சரி ரிங் வாங்கலாம்னு முடிவு பண்ணி வாங்க. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு அர்ஜுன் மாமா. சரி, இது எப்பவுமே நீ உங்க விரலே போட்டுக்கோ என்ன? சரி அர்ஜுன் மாமா. எதுனாலும் ஃபோன் பண்ணு சரியா? மேகங்கள் எங்கே போனாலும் பூமிக்கு ஒன்றே ஆகாயம். விழியின் ஈரம் உனதன்பை கூறும். இது காதல் ஆரம்பம். இது காதல் ஆரம்பம். க க மக மரி மகரி சனிரி ச பமக மாத்த மகரி சனிரி ச கம சனி சதனி மத கமரி கச நி சதனி ச நி ச மக க நி ச பம மக சனி ச கமக ரி நி த மமக கமக க க. அடடே வாங்க தம்பி. கரி மகரி ச. பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்துச்சுல தம்பி? அப்பா நீங்க வரதா போன் பண்ணி சொன்னாரு. நீங்க தான் கலையரசியா? ஆமா தம்பி, நான் தான் கலையரசி. இவ என்னோட பேத்தி, பேரு சுஷ்மா, காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கா. சரி தம்பி, நீங்க ரூமுக்கு போங்க, ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறோம். ஓகேமா. சுஷ்மா வா. மரகதம், மரகதம், செவிடிக்கு காதும் கேட்டு தொலையாது. வர வர இந்த வீட்டுல எனக்கு மரியாதைங்கிறதே இல்லாம போயிடுச்சு. என்னைக்கு இந்த பொண்ணமாவோட புருஷன் இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சானோ அன்னையில இருந்து என் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. இந்த வீட்டுல எனக்கு இருந்த மரியாதையும் போயிடுச்சு. பணம் இருக்கிற திமிருல புருஷனும் பொண்டாட்டியும் ரொம்பதான் ஆடுறாங்க. இதுல இந்த மரகதம் வேற எனக்கு என்ன சொல்லிடுவாங்கங்கிற திமிருல இருக்கா. ஒரு வேலையும் செய்யறது இல்ல, எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்படியே போனா நம்மள இந்த வீட்டு வேலைக்காரியாவே ஆக்கிடுவாளுங்க. முதல்ல இந்த அம்மாவையும் மகளையும் பிரிக்கணும். இந்த பொண்ணம்மாவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். என்னம்மா தனியா உட்கார்ந்து ஏதோ புலம்பிட்டு இருக்க? உங்களை எல்லாம் பிள்ளையா பெத்ததுக்கு தனியா உட்காந்து புலம்பாம வேற என்னடி செய்ய முடியும்? எதுக்குமா இப்ப இவ்வளவு கோவமா இருக்க? நான் கோவமா இருக்கிறது இருக்கட்டும்டி, நீ நல்லா சந்தோஷமா தானே இருக்க. வாய் காது வரைக்கும் இருக்கு. என்ன விஷயம்? இந்த பாத்தியாமா? என்னடி இது? இரு காட்டுறேன். என்னடி இது? மோதிரமா? வைர மோதிரம். வைர மோதிரமா? இங்க கொண்டா. ஆமா, வைர மோதிரமே தான். ஏண்டி வைர மோதிரம் வாங்குற அளவுக்கு ஏதுடி உனக்கு காசு? ஆமா, நீ எனக்கு அப்படியே கொட்டி கொடுத்திருக்க. நான் அதுல வைர மோதிரம் வாங்குறதுக்கு எல்லாம் அந்த அர்ஜுன் கொடுத்தான். என்னது? அர்ஜுன் கொடுத்தானா? ஏண்டி உனக்கு ஏதோ அறிவு இருக்கா இல்லையா? அவங்கிட்ட எதுக்கு இது வாங்குற? என்னம்மா நீ? நான் தான் சொன்னேன்ல நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. பின்ன என்ன? அடிச்சு பல்ல பேத்துருவேன் பாத்துக்கோ. நானே எப்படி அதுகளை வீட்டை விட்டு துரத்தலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ணி போறலாம் கல்யாணம். இது பாரு, தேவையில்லாத ஆசையை மனசுல வளர்த்துக்கிட்டு இருக்காத. ரோட்ல போற பிச்சைக்காரனுக்கு கூட கல்யாணம் பண்ணி வைப்பேனே தவிர்த்து அவனுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். அப்போ இதான் உன் முடிவா? ஆமாண்டி. அப்போ ஏன் முடிவையும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. அர்ஜுனை தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். யார்கிட்ட எப்படி பேசி இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். என்ன இவ இப்படி பேசிட்டு போறா? இவ போற போக்கே சரியில்லை. முதல்ல ரத்தனத்துக்கிட்ட சொல்லி இவளுக்கு முதல்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்.
இவ பாட்டுக்கு அந்த அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு இருக்கிற மரியாதையும் போயிடும். ஏற்கனவே பொண்ணை எடுத்தே மரியாதை இல்ல, இதுல பொண்ணு கொடுத்ததுக்கு அப்புறம் என்னை நாய் விட கேவலமா தான் நடத்துவாளுங்க. இதெல்லாம் நடந்துடவே கூடாது. அப்பா உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு போன் பண்ணி சொல்லிட்டாரு. சாப்பாடு எப்படி இருக்கு தம்பி? ரொம்ப நல்லா இருக்குமா, நல்லா சமைச்சிருக்கீங்க. நான் சமைக்கல தம்பி, என் பேத்தி தான் சமைச்சா. ரொம்ப நல்லா இருக்கு சுஷ்மா. தேங்க்யூ சார். ஊர் விட்டு ஊர் வந்திருக்கீங்க, அம்மா அப்பா எல்லாரையும் பிரிஞ்சு வந்தது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் உங்க குடும்பத்துல ஆளா எங்களை நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு எது தேவைனாலும் எங்களை கூப்பிடுங்க. சரிம்மா. இந்த மருகதம். பால் சூடா இருக்குமா, கொஞ்சம் ஆத்தி எடுத்துட்டு வாங்க. கரெக்டா தாமா இருக்கு, ஆத்தி தான் கொண்டு வந்தேன். குடு, சரியா இருக்கும். ரொம்ப ஆறி போனாலும் குடிக்க மாட்டா. குடு. போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எத்தனை தடவை தான் பண்றது இவனுக்கு? என்ன ஆச்சுமா? உன் தம்பிக்கு தாண்டி போன் போட்டுட்டே இருக்கேன், சுவிட்ச் ஆஃப்னே வருது. ஃளைட்ல போகும்போது சுவிட்ச் ஆஃப் தானமா வரும். இது இனி நேரம் அவ போய் இறங்கி இருப்பான்ல. ஒருவேளை போன் ஆன் பண்ண மறந்துட்டானோ என்னவோ, அவனே போன் பண்ணுவான். நீங்க வச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இல்ல. வீட்டுல தேடிட்டு இருப்பாங்களே, நம்ம போய் இறங்கின உடனே சொல்லணும். ஏதாவது இருக்கா இவங்களுக்கு? நாம தான் கஷ்டப்பட வேண்டியது இருக்குமா? எதுக்குமா இப்ப புலம்பிட்டு இருக்கீங்க? அவன் என்ன சின்ன பையனா? அது இல்லம்மா, பிளைட்ல போயிருக்கான்ல, அதான் பயமா இருக்கு. சரி, ஒன்னும் ஆகாது, அவன் போன் பண்ணுவான். கல்யாண வயசு ஆயிடுச்சு அவனுக்கு, நீங்க அவனை நினைச்சு இன்னும் கவலைப்பட்டு இருக்கீங்க. மருகதம், கல்யாணம்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. என்னம்மா? அர்ஜுன் ஊருக்கு கிளம்பும் போது என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். சரோவை கல்யாணம் பண்றத பத்தி அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்குங்கம்மான்னு சொன்னான். அதான் உங்க அப்பா கிட்ட பேசலான்னு இருக்கேன். உங்க அப்பா கிட்ட பேசும்போது நீயும் கூட இருந்தா நல்லா இருக்கும். இப்போ உங்க அப்பா வாக்கிங் போயிருக்காரு, வந்த உடனே பேசுவோமா? நான் சொல்றேன்னு எதுவும் தப்பா நினைச்சுக்காத. என் அத்தையை பத்தி தான் உனக்கு தெரியுமே. இப்போதைக்கு இந்த கல்யாண பேச்சை எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு படுதுமா. ஏன் மருகதம், ஏன் இப்படி சொல்ற? இல்லம்மா, உனக்கே தெரியும், அத்தைக்கு நம்ம குடும்பத்தை சுத்தமா பிடிக்காது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுவே என் அத்தையால இன்னும் ஜீரணிக்க முடியல. இதுல அர்ஜுனுக்கு சரோவை கேட்டா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. மரகதம், அப்ப நம்ம இருந்த நிலைமை வேற, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அதனால உங்க அத்தை நம்ம கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. இப்ப நமக்கு பணம் காசுக்கு எந்த குறைச்சலும் இல்ல. உங்க அத்தைக்கு மனுஷங்களை விட பணம் காசு தான் முக்கியம். அதனால அவங்க இந்த கல்யாணத்துக்கு எதுவும் தடை சொல்வாங்கன்னு எனக்கு இது இல்ல. பேசாம பேசி பாப்போமே. இல்லம்மா, நான் பேசவே வேணான்னு சொல்லல. முதல்ல நான் என் புருஷன் கிட்ட பேசுறேன், அவர்கிட்ட எடுத்து சொல்றேன். அவர் சம்மதம் சொன்னா அதுக்கப்புறம் நம்ம அப்பா கிட்ட சொல்லலாம். அப்பா கிட்ட சொல்லி அப்புறம் எங்க மாமியாரும் என் புருஷனும் வேணான்னு சொல்லிட்டா அப்பாக்கு அது கஷ்டம் தானே, அதுக்காக சொல்றேம்மா. நீ சொல்றதும் சரியாதான் படுது. இப்போ உங்க அத்தை கிட்ட போய் பொண்ணு கேட்டா அவங்க ஏதாவது உங்க அப்பாவை சொல்லிட்டாருன்னா அவரால் அது தாங்க முடியாது. அதனால நீ முதல்ல உன் புருஷன் கிட்ட பேசு, அதுக்கப்புறம் நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்கம்மா. நான் சூழ்நிலையை பார்த்துட்டு நான் அவர்கிட்ட பேசுறேன். சரிம்மா. சரி, இவ தூங்கிட்டா, இவளை எடுத்து பெட்ல போடுங்க. நான் அவருக்கு போய் டிஃபன் கொடுத்துட்டு வந்துடுறேன். அவர் வேற வேலைக்கு கிளம்பிட்டாரு. அம்மா ஏன் இப்படி இருக்காங்க? இந்த அர்ஜுன் தான் அறிவே இல்லாம சரோவை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றானா? இந்த அம்மா வேற புரிஞ்சுக்காம இருக்காங்களே. இவங்களும் சரோவை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அப்பா கிட்ட பேச போறாங்க. நம்ம எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த சரோ அந்த அளவுக்கு நடிச்சு இவங்களை ஏமாத்தி வச்சிருக்கா. அர்ஜுன் மேல இந்த சரோக்கு சுத்தமா எந்தவித பாசமும் கிடையாது. பணத்துக்காக தான் அவன் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. இதை நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இதை புரிய வைக்க போனா தேவையில்லாம எனக்கும் அம்மாவுக்கும் நடுவுல தான் சண்டை வரும் போல இருக்கு. இந்த ஒரு வாரத்துல சரோவை பத்தி அம்மா அவங்களாவே புரிஞ்சுக்கணும். அப்பதான் அவங்களே இந்த கல்யாணத்தை பத்தி பேசுறத நிப்பாட்டுவாங்க, அர்ஜுனுக்கும் புரிய வைப்பாங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். என்னோட தம்பியோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது. எங்க போச்சு? காலையில வேலைக்கு கிளம்பும் போது ஒரே டென்ஷன். இங்கதானே வச்சேன். ஒருவேளை மரகதம் எங்கயாவது எடுத்து வச்சிருப்பாளோ? டே ரத்னா. என்னமா? என்னடா மணி 9 ஆயிடுச்சு, இன்னும் வேலை கிளம்பலையா? இந்தம்மா இதுக்கு இங்க வந்திருக்காங்க. இவர்கிட்ட என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. ஏதாவது பிரச்சனை இழுத்து விடாம இருந்தா சரி. உள்ள போனா பேச்ச நிறுத்துருவாங்க. பேசாம இங்கே நின்னு என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். கிளம்பிட்டேமா, ஒரு முக்கியமான ஃபைல எங்கேயோ வச்சுட்டேன், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன் அவன் பொண்டாட்டியை தேட சொல்ல வேண்டியதானே? அவ வீட்டுல வெட்டியா தானே இருக்கா?
இல்லம்மா அவளுக்கு தெரியாது, நான் தான் வச்சேன், எங்க வச்சேன்னு தெரியல. இங்கதான் இருக்கும், நான் எடுத்துக்கிறேன். என்ன விஷயமா? எதுவும் பேசணுமா? ஆமாண்டா, ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணும். சரிம்மா, முதல்ல உட்காருங்க. என்ன விஷயமா? முதல்ல இந்த தரகரை வீட்டுக்கு வர சொல்லு. உன் தங்கச்சிக்கு இப்ப உடனே ஒரு மாப்பிளைய பாக்கணும். யாருக்குவா? சரோக்கா? ஆமாண்டா, அவளுக்குதான். ஏமா இப்ப அவளுக்கு கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அவ படிச்சுட்டு தானே இருக்கா. அவ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும்டா. முதல்ல அவளுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி அனுப்பணும். என்னது இது? ஆச்சரியமா இருக்கு. நம்ம அத்தையா எப்படி பேசுறது? என்னம்மா ஆச்சு? இப்ப திடீர்னு வந்து நின்னுட்டு கல்யாணம் பண்ணி அனுப்பணும்னு சொன்னா தலையும் புரியல வாழும் புரியல. என்னன்னு சொல்லுங்க, எதுவும் பிரச்சனையா? எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். எல்லாத்தையும் தொடர்ந்து உன்கிட்ட சொல்ல முடியாதுடா. நான் சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். சரியா? முதல்ல தரகரை வர சொல்லு. சரிம்மா, நான் வர சொல்றேன். அதுக்கு முன்னாடி சரோ கிட்டையும் நம்ம ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். அவளுக்கு இப்போ கல்யாணம் பண்ண இஷ்டம் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. அவகிட்ட என்ன கேட்க போற? அவளுக்கு என்ன தெரியும்? நம்ம யாருக்கு கழுத்தை நீட்ட சொல்றோமோ அவனுக்கு நீட்டணும். அவ்வளவுதான் அவளோட வேலை. இல்லம்மா, இந்த காலத்து பிள்ளைங்க. டேய், கூட கூட பேசிட்டு இருக்காத. நான் சொன்ன வேலையை செய். வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலையோ அத்தை ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்காங்க. இத நம்ம விட்டுறக்கூடாது. எப்படியாவது சரோக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து அவளை கல்யாணம் பண்ணி வச்சாதான் நம்ம அர்ஜுனோட வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். என்னாச்சு? அம்மா ஏன் இப்படி பேசிட்டு போறாங்க? என்னங்க என்னங்க ஆச்சு? ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம் இருக்குது. என்னோட ஃபைல் ஒண்ணு காணோம், அதான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்னவா? என்ன சொன்னாங்க? வீட்டுல ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்கா? ஏங்க என்னாச்சு? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, அம்மா திடீர்னு வந்து சரோக்கு உடனே மாப்பிள்ள பார்த்தாகணும், அவளை கல்யாணம் பண்ணி அனுப்பணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் கேக்குறேன். ஏங்க வீட்டுல பிரச்சனை போனாதான் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? என்னங்க எப்படி பேசுறீங்க? சரோக்கும் இப்போ கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சுல, அதான் அத்தை உங்ககிட்ட வந்து சொல்றாங்க. இல்ல மருகதம், அம்மா விஷயம் இல்லாம ஒரு காரியத்தை பண்ண மாட்டாங்க. அதுவும் இவ்வளவு காலையில வந்து அவசர அவசரமா மாப்பிள்ள பாக்கணும்னு சொல்றாங்கன்னா இதுல ஏதோ இருக்குல்ல. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லங்க. அத்தைக்கு மனசுல ஒரு விஷயம் தோணுச்சுன்னா அது உடனே செஞ்சிடணும். அந்த அவசரத்துலதான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு போறாங்க. என்ன சொல்ற மருகதம்? ஆமாங்க, உண்மையதான் சொல்றேன். பொண்ணுங்களுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாதாங்க நல்லது. அதெல்லாம் சரிதான் மருகதம். சரோ கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம செய்ய சொல்றாங்க. அதான் எனக்கு யோசனையா இருக்கு. அட என்னங்க நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? இப்போ நீங்க போய் சரோ கிட்ட நான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்கவான்னு கேட்டா அவ சரி என்ன சொல்லுவா? எனக்கு இப்ப கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, நான் நிறைய படிக்கணும், இப்ப எனக்கு கல்யாணம் வேணான்னு தான் சொல்லுவா. ஏன்னா எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு பிறந்த வீடை விட்டுட்டு போகிறதுக்கு ஆசைப்பட மாட்டா. சாகுற வரைக்கும் அம்மா அப்பாவோட அரவணைப்புலயே இருக்கணும்னு தான் நினைப்பா. அதுக்காக தான் அத்தை அவகிட்ட கேட்க வேணாம்னு சொல்றாங்க. அவளுக்கு தெரியாமலையா கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்? முதல்ல வரன் பாப்போம். நல்ல வரன் கிடைச்சா அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். சரி மருகதம், நீ சொல்றது சரிதான். உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு. அம்மா காலையில வந்து பரபரப்பா சொல்லிட்டு போனோன்னே எனக்கு என்னமோ ஏதோன்னு நினைச்சு எனக்கு ஒரே பதட்டமா போயிடுச்சு. சரிங்க, டிஃபன் எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடுங்க. சரி நீ போ, நான் ஃபைல் தேடி எடுத்துட்டு வரேன். சரிங்க. யார் அது சாப்பிட்ற நேரத்துல திங்க விடாம போன் பண்ணிக்கிட்டு? யார் இந்த நேரத்துல? ஐயோ அர்ஜுன், ஐயோ நம்ம வேற போன் பண்ண மறந்துட்டோமே. நல்லபடியா போய் இறங்கினானா இல்லையான்னு கூட கேட்கலையே. சமாளிப்போம். ஹலோ, என்னங்க போனே பண்ணல? இப்போ உங்க குரல் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஊருக்கு போயிட்டீங்களா இல்லையான்னு தெரியாம இவ்வளவு நேரம் இவ்வளவு பதட்டத்துல இருந்தேன்னு தெரியுமா? அச்சோ சாரி சரோ, நான் வந்த உடனே உனக்கு கால் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆனா ரொம்ப பசிச்சிச்சு, ரொம்ப டயர்டா வேற இருந்துச்சா, அதான் சாப்பிட்டுட்டு கால் பண்ணேன். என்ன பண்ற? சாப்பிட்டுட்டு கால் பண்றீங்களா? உங்க கால் வரும் வரும்னு நான் சாப்பிடாம உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீங்க நல்லா ரிலாக்ஸா சாப்பிட்டுட்டு பண்றீங்களா? நீங்க நல்லபடியா ஊருக்கு போய் சேரணும்னு பச்சை தண்ணி கூட பல்லுல படாம இருக்கேன். அச்சோ சாரி சரோ, நீ எனக்காக சாப்பிடாம இருப்பேன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா வந்த உடனே உனக்கு கால் பண்ணிருப்பேன். ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சரோ. நீங்க நல்லபடியா போயிட்டீங்களே, அதுவே எனக்கு போதும். எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? சரி நீ முதல்ல போய் சாப்பிடு போ. சரி சரி நான் சாப்பிடுறேன். ஊரெல்லாம் எப்படி இருக்கு? இப்பதானே சரோ வந்திருக்கேன், இனிமேல் தான் சுத்தி பார்க்கணும். சரி வேற என்ன சொல்லு. வேற என்ன சொல்லுங்க. சரோ ஒரு நிமிஷம் லைன்ல இரு. சரி. யா திங்க விடாம சாப்பிட்ற நேரத்துல போனை போட்டு இன்சா பண்ணிக்கிட்டு இருக்கான். சுஷ்மா 1 மினிட். சொல்லுங்க.
ஈவினிங் ஃப்ரீயா இருப்பியா? ஃப்ரீ தான். என்ன விஷயம்? இல்ல, எனக்கு கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு போக வேண்டியது இருக்கு. கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். இங்க எல்லாரும் ஹிந்தில பேசுறாங்க, இல்லாட்டி தெலுங்குல பேசுறாங்க. என் கூட வர முடியுமா? உங்களுக்கு ஹிந்தி தெலுங்கு தெரியுமா? தெரியுமே. அப்போ தப்பா நினைக்காம என் கூட கொஞ்சம் பர்ச்சேஸ்க்கு வர முடியுமா? ஐயோ, இதுல என்ன இருக்கு? நான் கண்டிப்பா வரேன். தேங்க்யூ சுஷ்மா. இருக்கட்டும், இதுல என்ன இருக்கு? ஹலோ, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ ஒரு பொண்ணு குரல் மாதிரி கேக்குது. ஆமா சரோ, இங்க கெஸ்ட் ஹவுஸ்ல வேலை பார்க்குற பொண்ணு. எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டியது இருந்துச்சு, அதான் அவளை கூப்பிட்டேன். என்னது, ஷாப்பிங் கூட்டிட்டு போறீங்களா? ஏன் உங்களுக்கு தனியா போய் வாங்க தெரியாதா? கூட துணைக்கு ஒரு ஆள் வேணுமா? அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு ஆம்பளை வேலைக்கு வைக்காம யாரோ ஒரு பொம்பளை வேலைக்கு வச்சிருக்கீங்க. ஏன் உங்களுக்கு வேலைக்கு வைக்கிறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? ஏய் சரோ சரோ, ஏன் எதுக்கு இப்படி படபடன்னு பேசிட்டு இருக்க? இங்க ஒரே லாங்குவேஜ் ப்ராப்ளம், அதனாலதான் இவளை கூட்டிட்டு போறேன். ஏன் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ்ல பேசி எவ்வளவு வாங்க முடியுமோ அவ்வளவு வாங்குங்க. அப்படி வாங்க முடியலன்னா ஒண்ணு குடிமுழுக்கி போயிடாது. அதுக்காக அவளை எல்லாம் கூட்டிட்டு போக கூடாது. அவளை கூட்டிட்டு போனதுன்னு எனக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். முதல்ல அவளை வேலையை விட்டு நிப்பாட்டுங்க. வேற யாராவது ஆம்பளை ஆளை பார்த்து வேலைக்கு வைங்க. ஏய் சரோ, புரியாம பேசாத. அப்பா தான் இவங்களை வேலைக்கு வச்சிருக்காங்க. இவங்க ரொம்ப வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பாட்டியோட இருக்காங்க. நான் எப்படி அவங்களை வேலையை விட்டு நிப்பாட்ட முடியும்? என்னமும் பண்ணுங்க. எனக்கு இனிமேல் போன் பண்ணாதீங்க, வைங்க. ஏய் சரோ சரோ, வைக்காத. என்ன இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? ச்சே, திரும்ப ட்ரை பண்ணுவோம். திங்க விடாம இவன் வேற நொய் நொய் நொய்னு அடிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன இவ இவ்வளவு கோவப்படுறா? கால் பண்ண கட் பண்ணிக்கிட்டே இருக்காளே. கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ? அவன் கிட்ட நம்ம திமிரா நடந்ததெல்லாம் மறந்து மறுபடியும் நம்மள லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். மறுபடியும் நம்ம திமிர்த்தனத்தை காட்டி நம்மள வேணான்னு சொல்லிட்டா என்ன பண்றது? பேசாம போன் பண்ணி சாரி கேட்டுடலாம். ஐயோ, போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சே. சரி, சாப்பிட்டுட்டு போனை சார்ஜ போட்டுட்டு பேசுவோம். வேற என்ன பண்றது? நீங்கள் டயல் செய்யும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. சிறிது நேரத்திற்கு பிறகு டயல் செய்யவும். ச்சே, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா. நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன்? ஓ, பிரியா, பிரியா, என்ன பண்ணிட்டு இருக்க? என்னம்மா, என்னாச்சுமா? ஏன் படுத்துட்டு இருக்க? எதுவும் உடம்பு சரியில்லையா? இல்லம்மா, சும்மாதான். என்னாச்சு? அழுதியா? மூஞ்சியெல்லாம் ஒரே வீக்கமா இருக்கு. இல்லம்மா, சும்மாதாம்மா இருக்கேன். சரி சரி, இப்படியே படுத்துட்டு இருக்காத. நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்கல்ல, இன்னைக்கு பியூட்டி பார்லர்ல இருந்து ஒருத்தவங்கள வர சொல்லியிருக்கேன் உனக்கு மெஹந்தி போடுறதுக்கு. எந்திரிச்சு ரெடி ஆகு. சரிம்மா. சரிம்மான்னு சொல்லிட்டு இப்படியே படுத்துட்டு இருக்காத. ஜோதி. இந்த வரேங்க. இங்க பாரு, உங்க அப்பா கூப்பிடாரு, நான் போறேன். சீக்கிரம் எந்திரிச்சு ரெடி ஆகு. சரிம்மா, நீங்க போங்க, நான் ரெடி ஆகுறேன். மச்சான், ஒரு 500 ரூபா இருக்குமா? 500 ரூபாவா? டேய், 500 ரூபா தாண்டா கேட்டேன். ஏதோ சொத்தே கேட்ட மாதிரி வாய பொளக்குற. டேய், இப்ப நான் இருக்கிற நிலைமையில அந்த 500 ரூபாவே எனக்கு பெரிய சொத்து தாண்டா. நீ வேற. ஏண்டா, உங்க அப்பா நல்ல வசதியான ஆள் தானே? உனக்கு 500 ரூபாய் எல்லாம் பாக்கெட் மணி மாதிரி தானே? டேய், தேவையில்லாம என்கிட்ட வாங்கி கட்டிட்டு போயிடாத. என்னை வீட்டுல வச்சு சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம். இதுல எனக்கு பாக்கெட் மணி வேற தருவாங்களாக்கும். எப்படா என்னை வீட்டை விட்டு தொலைத்தலாம், இல்லாட்டி சோத்துல விஷத்தை வச்சு கொள்ளலான்னு என் வீட்டுல பாத்துட்டு இருக்காங்க. ஏன்டா இந்த நிலைமை உனக்கு? வேலை வெட்டிக்கு போகாம உன் கூட இங்க உட்காந்து ஆட்ட அடிச்சிட்டு இருக்கேன்ல, அதுதான் இந்த கதி எனக்கு. உன் வீட்லயும் இதே நிலைமை தானா? சே, வேலை வெட்டிக்கு போலன்னா ஒரு நாய் கூட நம்ம மதிக்காது போல இருக்கே. ஆமா ஆமா. டேய், அங்க பாரு, யார் வர்றான்னு. டேய், இவன் எதுக்குடா இங்க வரான்? எனக்கு என்னடா தெரியும்? ஐயோ, இப்ப வந்தா வேலை வேலை நீ ஏன் உயிரை இருப்பானேடா. என்னடா மச்சான், எப்படி இருக்க? மச்சான் வாடா. சுந்தர் யாருன்னு தெரியுதுல? ரவி, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. தெரியும் மச்சான். அப்புறம் சொல்லுடா, என்ன ஆளே பார்க்க முடியல, ரொம்ப பிஸி போல. ஆட போடா, நீ வேற. நானே படிச்ச படிப்புக்கு சரியா வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு லோன்னு அலைஞ்சு நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு இருக்கேன். பிஸியான்னு கேக்குற? இங்கேயும் அதே நிலைமை தான்டா. இருக்கலாம்டா, இருந்தாலும் என் சிச்சுவேஷனும் உங்க சிச்சுவேஷனும் ஒண்ணும் இல்லல்ல. புரியுது. அதான்டா, வேலை கிடைக்கிற வரைக்கும் பார்ட் டைம் ஜாபா உங்க மாமா கடையில வேலைக்கு கேளுடான்னு சொன்னேன். நீ ஆளையும் காணும், போனும் பண்ணல. அதான் உன்னை தேடி வந்தேன். டேய், மாமா ஊர்ல இல்லடா. ஊர்ல இருந்திருந்தா உடனே கேட்டு உனக்கு வேலை வாங்கி தந்திருக்க மாட்டேனா? அவர் வெளியூர் போயிருக்காரு, எப்ப வருவாருன்னு தெரியல, போன்லயும் பிடிக்க முடியல. என்னடா மச்சான் இப்படி சொல்ற? டேய், நீ ஒன்னும் கவலைப்படாத.
அவர் வந்த உடனே உனக்கு வேலை கன்ஃபார்ம். சரிடா மச்சான், உங்க மாமா வந்த உடனே பாரு என்ன. சரிடா. வேலை வேணுமா? வேலை ஏண்டா? அந்த வேலை கிடைச்சா நான் செய்ய மாட்டேன். சாமியே தேர்ல போகுது, பூசாரிக்கு புல்லட் கேக்குதான். புல்லட். ஹலோ பிரியா. ஹலோ ரவி. ஏய் பிரியா, என்னாச்சு? குரல் ஒரு மாதிரியா இருக்கு. என்னாச்சு? அழுத்திட்டா இருக்கா? ஐயோ பிரியா, என்னாச்சு? எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க? எதுவும் பிரச்சனையா? ஆமா ரவி, நாளைக்கு என்னைய பொண்ணு பார்க்க வராங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. வீட்ல சொல்லவும் பயமா இருக்கு. சரி பிரியா, நீ முதல்ல அழுகை நிப்பாட்டு. நான் வேணா வந்து உங்க வீட்டுல பேசவா? ஐயோ வேணா ரவி, பிரச்சனை பெருசாயிடும். பின்ன வேற என்னதான் பண்றது பிரியா? பிரச்சனை பெருசானாலும் பரவாயில்ல, நான் உங்க வீட்டுல வந்து பேசுறேன். என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயம் தெரிஞ்சுதானே ஆகணும். நான் இப்ப உடனே உங்க வீட்டுக்கு வரேன். ரவி வேணா சொன்னா கேளுங்க. ஹலோ ஹலோ ரவி. மா. என்னமா இருக்குதோ? என்னம்மா பேக்கோட எங்கேயோ கிளம்பிட்ட? எங்க வெளியே போறியா? ஆமாமா, ஹாஸ்பிட்டல் போறேன். மலரை பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன தனியாவா போற? இருமா, நானும் கூட வரேன். இல்லம்மா, அவர் கூட வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? சரிம்மா, பாத்து போயிட்டு வாங்க. மருகதம், கார் எடுத்துட்டு போமா. இல்லம்மா, அதெல்லாம் வேணாம். ஏமா? இல்லம்மா, உனக்கு தான் தெரியுமே அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் பிடிக்காதுன்னு. நான் அவர் கூட பைக்லயே போயிட்டு வரேன். சரிம்மா, பாத்து போயிட்டு வாங்க. என்னங்க, போலாமா? என்ன மருகதம், வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு. எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வரதுக்கு நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா சொன்ன. சரி ஏறி உட்காரு, நேரம் ஆயிடுச்சு. மருகதம், ஹாஸ்பிட்டல்ல காமிச்சிட்டு நீ பஸ் பிடிச்சு வீட்டுக்கு போயிரு, சரியா? ஏங்க, நீங்க தானே கூட்டிட்டு வந்து விடுறேன்னு சொன்னீங்க. அதனால தானே உங்க கூட வந்தேன். நட்டி பேசாம அம்மா கூடயே வந்திருப்பேன். இப்ப தனியா போகணும். ஏற்கனவே ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. இப்ப போயிட்டு திரும்ப வந்துட்டு இருக்க முடியுமா? இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி தனியா போக மாட்டேன்னா சொல்லிட்டு இருக்காத. நீ இப்போ ஒரு குழந்தைக்கு அம்மா, சரியா? அந்த மாதிரி நடந்துக்கோ. நான் போயிட்டு வரேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சார், என்னோட பேரு ரவி. நானும் பிரியாவும் கிளாஸ்மேட்ஸ். அப்படியா? பிரியா உங்களை பத்தி எதுவுமே எங்க கிட்ட சொன்னது இல்லையே. என்ன பிரியா, நீங்க 2 பேரும் கிளாஸ்மேட்ஸா? ஆமாப்பா. சரிப்பா, என்ன விஷயமா என்னை பார்க்க வந்தீங்க? சார், அது வந்து எதுக்குப்பா தயங்குற? தயங்காம சொல்லு. எதுவும் ஜாப் சர்ச் பண்றியா? அதுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணணுமா? இல்ல சார், நான் வேற விஷயமா பேச வந்தேன். வேற விஷயமா? என்ன சார்? அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. நானும் பிரியாவும் லவ் பண்றோம். என்னது, லவ் பண்றீங்களா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வீடு ஏறி வந்து எங்ககிட்டே சொல்லுவ? கொஞ்ச நேரம் சும்மா இரு. நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே தைரியம் கொடுத்து வாழ வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் கோவப்படாதீங்க. நான் பிரியாவை நல்லபடியா பாத்துப்பேன். நீங்க தான் எங்களுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும். சரி, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நீங்க இவ்வளவு சீக்கிரமா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க 2 பேரும் லவ் பண்றது உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? சார், அது வந்து என்னங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நாளைக்கு உன பொண்ணு பார்க்க வராங்க. நீங்க என்னமோ இவங்கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஜோதி, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. நீங்க சொல்லுங்க தம்பி, உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியுமா? பொண்ணு கேட்க வரும்போது பெத்தவங்களும் கூட்டிட்டு வந்தா தானே? போங்க, போய் உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி அவங்கள மறுபடி வந்து பொண்ணு கேட்க சொல்லுங்க. சார், அது வந்து அது முடியாது சார். ஏன், அவங்க ஒத்துக்க மாட்டாங்களா? இல்ல சார், எனக்கு அம்மா அப்பா இல்ல சார். என்னது? நான் சின்ன வயசுல இருக்கும்போதே ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்துட்டாங்க சார். நான் அநாத ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். அவங்க தான் எனக்கு எல்லாம் படிக்க வச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க சார். ஓஹோ, சரி. சார், எந்த ஜாப்ல இருக்கீங்க? சார், வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் சார்.
ரொம்ப நல்லது. சார் எங்க தங்கியிருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸோட ரூம் எடுத்து தங்கியிருக்கேன் சார். இப்போ என்ன தைரியத்துல வந்து என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்ற? நான் யாருன்னு தெரியுமா? என் ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா? என் ஈக்குவலா நீ உட்கார்ந்து பேசுற. இப்போ என் பொண்ணுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ள எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா? இதெல்லாம் விட்டுட்டு ஒரு அனாதைக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? வாய மூடு. ஏதாவது பேசுன அவ்வளவுதான். என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? சார் எனக்கு ஒரு 2 வருஷம் டைம் கொடுங்க சார். ஏன் அந்த 2 வருஷத்துல பெரிய அம்பானி ஆயிடுவியா? இத பார், மரியாதையா எந்திரிச்சு வெளியே போயிடு. சார் ப்ளீஸ் சார், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். நீங்க தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இத பார், மரியாதையா சொல்றேன், கிளம்பி போயிடு. தேவையில்லாம உயிரை விட்டுறாத. ஏதோ இன்னைக்கு நான் நல்ல மூட்ல இருக்கேன். கிளம்பு. அப்பா ப்ளீஸ் பா, அப்பா நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. ஜோதி, இவளை கூப்பிட்டு உள்ள போ. அப்பா ப்ளீஸ் பா, அப்பா. பஸ் போயிடுச்சா என்னன்னு தெரியலையே. இந்த தம்பி கிட்ட கேட்போம். தம்பி, எப்பா தம்பி, என்ன கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டீங்களா? எப்பா தம்பி, ஒருவேளை காது கேட்காதோ? ரவி, பிரியா, அடப்பாவி, உனக்கு காது கேக்குமா? அப்பல இருந்து தம்பி தம்பின்னு கூப்பிட்டு இருக்கேன், காதுல விழாம அப்படியே உட்கார்ந்தா. இப்ப இந்த பொண்ணு வந்து ரவி அப்படின்னு கூப்பிட்ட உடனே எந்திரிச்சு ஓடுறா. என்ன பிரியா, நீ எப்படி இங்க வந்த? ரவி, நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். என்ன சொல்ற? நீ எங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நானும் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனா அவங்க கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னேன். போனா அப்படியே போயிடு, இனிமேல் உனக்கு அம்மா அப்பா யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வேற வழி தெரியல. உனக்கு என்ன விட்டா வேற யாரு இருக்கா? அதனாலதான் ரவி நான் வந்துட்டேன். லவ் பண்ணதுக்கு போல இருக்கு. பாவம் வீட்டுல ஒத்துக்கல, அதனால வீட்டை விட்டு வந்துட்டா போல இருக்கு. நம்ம கொஞ்சம் தள்ளி அப்படி போய் உட்காருவோம். சரி வா, முதல்ல இங்க வந்து உட்காரு. ரவி, இப்ப நம்ம என்ன பண்றது? எங்க போறது? அதான் பிரியா, எனக்கு ஒண்ணும் புரியல. அர்ஜுனும் இப்ப ஊர்ல இல்ல, ஹைதராபாத்ல இருக்கான். வேற உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? அர்ஜுனை தவிர எனக்கு வேற யாரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? ரூம்ல இருக்கிறவங்களும் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க தான். அவங்க கிட்ட என்ன ஹெல்ப் கேக்குறதுன்னு தெரியல. இப்போ உன்னை எங்க கூட்டிட்டு போய் வைக்க போறேன்னு தெரியல. சே பாவம், நம்ம ஏதாவது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோமா? பார்க்க பாவமா இருக்கு. முதல்ல ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸ் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் ரவி, அதான் நமக்கு சேஃப்டி. ஐயோ திருடு, திருடு, யாராவது பிடிங்க. என்ன ஆச்சுங்க? எப்படி எடுத்துட்டு போனா? என் பக்கத்துல தான் வச்சிருந்தேன். இவன் வந்து நின்னா சரி பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்றான்னு நினைச்சேன். பேக் எடுத்துட்டு ஓடுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரிங்க, கவலைப்படாதீங்க, பேக் எப்படியும் கிடைச்சிடும். அவர் போயிருக்கார்ல. மேடம், இந்தாங்க உங்க பேக். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ஐயோ பரவாயில்லைங்க, நான் அவனை அடிச்சு பேக் புடிங்கிட்டேன். ஆனா அவனை பிடிக்க முடியல, ஓடிட்டான். சரி தம்பி, பரவாயில்ல, பேக் கிடைச்சிச்சே, அதுவே பெரிய விஷயம். இந்த உதவியை என்னைக்குமே மறக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிப்பா, பாத்துக்கிறேன். வாங்களே, எங்க வீட்டுக்கு வந்து காஃபி குடிச்சிட்டு போவீங்க? இல்லங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். ஏன் தயங்குறீங்க? இல்ல, அது வந்து நீங்க 2 பேரும் எதுக்கு தயங்குறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க பேசினதை வச்சு எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது. உங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, அதனால நீ வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட. எங்க போறதுன்னு தெரியாம 2 பேரும் குழம்பி இருக்கீங்க. நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க. என்னால முடிஞ்ச உதவிய கண்டிப்பா நான் உங்களுக்கு செய்வேன். இந்த பேகுக்காக இல்ல, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே என்னால முடிஞ்ச உதவி ஏதாவது உங்களுக்கு பண்ணணும்னு என் மனசுக்கு தோணுச்சு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சேச்சே, எதுக்கு நான் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எங்க போறது எங்க தங்குறதுன்னு தெரியாம ரொம்ப குழம்பி போயிருந்தோம். ஒரு நல்ல இடத்துல தான் நீங்க என்ன தங்க வச்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஐயோ பிரியா, எதுக்கு சும்மா சும்மா தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க? இத பாரு, ஏதோ என்னால முடிஞ்ச சின்ன உதவியை நான் உங்களுக்கு பண்ணிருக்கேன்.
முதல்ல நீங்க 2 பேரும் ஒரு நல்ல வேலையை தேடுங்க. உங்க 2 பேத்துக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு நீங்க நல்லா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். உடனே கல்யாணம் பண்ணணும்னு அவசரப்படாதீங்க. இல்லக்கா, நாங்க 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாதான் எங்களுக்கு சேஃப்டின்னு எனக்கு படுது. இல்ல பிரியா, உங்களை மாதிரி லவ் பண்றவங்க பண்ற முதல் தப்பு இதுதான். வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்றது எதுக்கு? சந்தோஷமா வாழ்றதுக்கு தானே. வேலை இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு ஒவ்வொரு தேவையும் நிறைவேற்ற முடியாம 2 பேத்துக்கும் தேவையில்லாத சண்டையும் பிரச்சனையும் தான் வரும். அதுக்காக தான் சொல்றேன், கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் ஒரு நல்ல வேலையை தேடிக்கோங்க. அந்த வேலையில செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க. அதுதான் உங்க 2 பேரோட வாழ்க்கைக்கும் நல்லது. நானே உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சரியா? சரிக்கா. சரி, நான் போயிட்டு வரேன். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்க. சரியா? நானும் வந்து அடிக்கடி பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அக்கான்னு கூப்பிடுற, பின்ன எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா அவளுக்கு நான் இதை செய்ய மாட்டேனா? இனிமே நீ அழக்கூடாது, எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். சரியா? கண்ணீர் துளிகள் கந்தம் தாண்டும் முன் கையால் துடைப்பது சொந்தம். பசியை தனக்கும் உணவை பிறர்க்கும் பரிமாறுவதே சொந்தம். என்னங்க, எதுக்காக எல்லாரும் என்ன இப்படி பாக்குறீங்க? நீங்க ஏன் என்ன இப்படி பாக்குறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. யாரோ முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு எல்லாம் உதவி பண்றா, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றா. ஆனா கூட பிறந்த தம்பி லவ் பண்றத பிரிக்கிறாளேன்னு தானே பாக்குறீங்க. பாக்குற உங்களுக்கு சரோட குணம் என்னன்னு நல்லாவே தெரியும். அவளை என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என் தம்பியோட வாழ்க்கை நல்லாவா இருக்கும்? ஒரு நல்ல அக்காவா என் தம்பியோட லைஃப் நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணுமோ அதைத்தான் நான் செய்யறேன். ஆனா அத அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். நீங்களாவது என்ன புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன். நான் செய்யறது சரியா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. மானம் இழப்பவன் அறியா முன்பே மானம் காப்பது சொந்தம். சொந்தம் எது சொந்தம்? சொந்தம் எது சொந்தம்?